தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில். சரவணன், இப்ப இந்த தண்ணீருடைய போக்கு எவ்வளவு நாளைக்கு தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க, பாசனம் செய்யக்கூடிய அந்த பரப்பினுடைய அளவு தொடர்பான விவரம் சொல்லுங்க. வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்லணையிலிருந்து காவேரி, வெண்ணாறு, கல்லணைக்காவை, கொள்ளிடம் உள்ளிட்ட ஆறுகள் பிரிகின்றன. இங்கிருந்து டெல்டா மாவட்டத்திற்கு பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம் விளங்கும் கல்லணை தற்போது அதிக அளவு தண்ணீர் வருவதால் கல்லணை கடல் போல் காட்சி அளிக்கிறது. பிற மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான குவிந்துள்ளனர். தற்போது வார விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் கல்லணையில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து சாகுபடிக்காக 27,273 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து காவேரியிலிருந்து 91.05 கனஅடியும், வெண்ணாற்றியில் 91.07 கனஅடியும் அதிக அளவு கால்வாயில் இருக்கிறது. 25.3 கனஅடி கொள்ளிடத்திலும் 648 கனஅடி வீதமும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதளவு விவசாயிகள் போதுமான தண்ணி அளவு இருக்கின்றன. சுற்றுலா தலத்தில் இதாக வெளியிலுள்ளது. கல்லணையில் தற்போது தண்ணீர் கடமுறை வரும் செல்லும் என விவசாயிகள் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.